நான் இந்த ஸ்டேட்டஸை போட்டிருக்கும்போது அதை பார்த்த என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு நகைக்கடையில் ஃப்ளோர் மேனேஜராக இருக்கார். அவர் எனக்கு ஃபோன் அடித்து, என்னங்க எந்த ஒரு பொருளுமே உருவாக்காமல் அதை பயன்படுத்த முடியுமா, அதை உருவாக்கும் போது ஏற்படுற சேதாரம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியுமா, இப்படி முட்டாள்தனமாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவீங்களே அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுக்கு பதிலாக இருந்தது என்னென்னா, சரிங்க, தங்கம்ங்கிறது ஆடம்பரம், அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியத்தில் வராது. ஆனால் அத்தியாவசியமான ஒரு பொருள் இருக்குது, நம்ம அந்த பொருள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. அப்படி நம்ம விவசாயிகள் தான் அவங்க தன்னுடைய பொருளை உருவாக்கி பொருளுக்குள்ளே விலையை மட்டும்தான் கொடுத்துட்டு அவங்க மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அதையும் உங்களை மாதிரி சில இடைத்தரகர்கள் அதையும் பேரம் பேசி குறைச்சி வாங்குறாங்க, சில நஷ்டத்துக்கே வாங்குறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் அதை உருவாக்குறதுக்கு ஆகிற செலவு, அதுக்கு சேதாரமாகிற செலவு இதெல்லாம் யாருங்க தருவா? அது இல்லாமல் அது அவ்வளோ அத்தியாவசியமான பொருள் நமக்கு இப்படி கிடைக்கும் போது, ஆடம்பரமான பொருள் அத்தியாவசியம் இல்லாத ஒரு பொருளுக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறது நியாயமா? நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே அவருக்கு வாயை திறக்கல. தான் உண்மை. சரிங்களா? நம்ம ஆடம்பர பொருளுக்கும் கவர்ச்சியா அழகு இந்த மாதிரி ரொம்ப ஆடம்பரத்துக்கு தான் நம்ம அதிகமான செலுத்துறோம் ஒழிஞ்சு அத்தியாவசியமான பொருள் நம்ம விவசாயிகள் நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நஷ்டம் வருது, எவ்வளவோ ஏமாறுறாங்க, எவ்வளவோ அடிபடுறாங்க. அந்த விவசாயியோட பொருளுக்கு இதெல்லாம் கொடுத்தா என்னங்க தப்பு? இவங்க அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. 1,00,000 கொடுத்து 1,00,000 மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே என்னென்னவோ சொல்கிறாங்க. நம்ம டிஸ்கவுண்ட் கேட்போங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சு ஏற்றி வைக்கிறாங்க. அதை கொடுத்து வாங்கும்போது இந்த விவசாயிகள் பொருள் என்னங்க செஞ்சுது? அதெல்லாம் நம்ம செத்து போயிடுவாங்க, நம்ம உயிர் வாழ முடியாது. இந்த பொருளுக்கெல்லாம் கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து அவங்களையும் வாழ வைங்க. நன்றி. மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அதான் பதிவிடுறேன்.